ஸ்ருதி இன்வெஸ்டிகேஷனுக்கு உங்களை அழைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாடே பதறி போன ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பற்றி தான். கொல்கத்தாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவ பெண்மணிக்கு நடந்த கொடூரமான செயல். தன்னுடைய இரவு வேலையை முடித்த ஒரு பெண் மருத்துவர் களைப்பு காரணமாக ஓய்வறையில் ஓய்வெடுத்திருக்காங்க. நீண்ட நேரமானதுனால சக மருத்துவர்கள் வந்து அந்த அறையை பார்க்கும்போது அந்த பெண்மணி சடலமாக கிடந்திருக்காங்க. சந்தேகத்தின் காரணமா உடலை பரிசோதனை செய்யும் போது அதிர்ச்சியான முடிவுகள் வெளியாகி இருக்கு. அந்த பெண்மணி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. முதல்ல போலீஸ் அதை தற்கொலைன்னு சொல்லி கேஸை முடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அங்குள்ள மருத்துவர்கள் இது தற்கொலை இல்லை, ஏன்னா அவங்க உடல்ல நிறைய காயங்கள் இருக்கு, அதை பார்க்கும்போது இது தற்கொலையா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொன்ன பிறகு உடலை பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அதிர்ச்சியான முடிவுகள் அந்த பரிசோதனையில வெளியாகி இருக்கு. அவங்க கண்களில் கண்ணாடி துகள்கள் இருந்திருக்கு, நகங்கள் உரிக்கப்பட்டிருக்கு, அதோட மார்பு, உதடு, மற்ற பாகங்களில் காயங்கள் இருந்திருக்கு. உயிரோடு இருக்கும்போதே இடுப்பெலும்பு உடைக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய 2 கால்களுமே உடைக்கப்பட்டிருக்கு. அதோட அவங்க பெண் உறுப்பில் 180 ml விந்தணு இருந்திருக்கு. ஒரு சாதாரண ஆணால தன்னுடைய வாழ்நாளில் இவ்வளவு விந்தணுவை உற்பத்தி செய்ய முடியாதான். அப்படின்னா இவங்கள 10 பேர்கள் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. நீங்கள்